வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். யுஜிடிஆர்பி யூனிட் 1க்கு ராமச்சந்திரன் நாயர்லேருந்து இன்றைக்கி யாரை பார்க்கலாம் அப்படின்னா சார்லஸ் லேம்ப். சார்லஸ் லேம்பை பற்றி பார்க்கலாம். சார்லஸ் லேம்ப் எப்போ பிறகுறாரு அப்படின்னா 1775 பிறந்து 1834 இறந்துடுறாரு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறவர் தான் இந்த எஸ்ஏ ரைட்டர். இவர் சார்லஸ் லேம்ப்னு சொன்னோன்னே நம்ம இவர் எஸ்ஏ ரைட்டர்னு சொல்லி நமக்கு தெரியும். இவர் என்னன்னு சொல்லி கூப்பிடப்படுறாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார்லஸ் லேம்பை. இவரோட எஸ்ஏஸ் ஆஃப் எலியா தான் நமக்கு இவரை ஞாபகப்படுத்துது. இந்த லேம்ப் தன்னோட எஸ்ஏவை எதில் எந்த கான்செப்டை வச்சு எழுதுறாருங்க அப்படின்னா நம்ம கூட பேசுகிற மாதிரி நம்ம கூட கான்வர்சேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் ஒருத்தர், அந்த மாதிரி கான்வர்சேஷனல் டோனில் தான் எழுதுவார். தன்னோட பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவரோட சிஸ்டர்ஸ், அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட லைஃப், அவரோட கெரியர், அவங்க அம்மா இறந்தது, இப்படி அவரோட எண்ணங்கள், அவரோட லவ், அவரோட கிட்ஸு, கல்யாணம் ஆகாமவே கிட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அவரோட இமேஜினேஷன், இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ரீடர்ஸ்ட்டை கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு நம்ம சார்லஸ் லேம்ப். ஓகேவா? இப்போது பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஏன்னு சொன்னோன்னையும் யார் ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ அப்படிங்கிறதும் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ யார் அப்படிங்கிறதும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த ரெண்டு எஸ்ஏ ரைட்டர்ஸோட நேம் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ, ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ, இந்த ரெண்டு நேமையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது இவர் நான் சொன்னேன் இல்லையா, இவர் இந்த எஸ்ஏல எதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதியிருக்காருன்னா அவரோட கற்பனை, அப்புறம் அவரோட ஞாபகங்கள், அவர் கடந்த கால வாழ்க்கை, அவரோட லவ், அப்புறமா அதில் அவரோட கஷ்டங்கள், அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹியூமர் ஆட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இவர் லண்டனில் பிறக்கிறாரு நம்ம சார்லஸ் லேம்ப். யாருக்கு அவங்க அப்பா என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கிளர்க் இந்த இன்னர் டெம்பிள். அவங்க அப்பா ஒரு பாரிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வழக்கறிஞர்களோட பாரிஸ்டர்ஸ் கிளர்க் அப்படிம்பாங்க அவங்க அப்பாவை. சார்லஸ் லேம்ப் இஸ் த சன் ஆஃப் பாரிஸ்டர் கிளர்க், வழக்கறிஞரோட ஒரு பையன்தான் இவர். இது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லண்டனில். ஓகேவா? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வளர்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் படிக்கிறாங்க. அங்கே கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படிக்கும்போது, கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோன்னே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்னு நினச்சிடக்கூடாது, அது ஒரு ஸ்கூலோட நேம். அங்கே தான் படிக்கிறாங்க. அங்கே யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ், அவங்க மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் வருது. இவரை பற்றின நிறைய விஷயங்களை கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏல நம்ம சார்லஸ் லேம்ப் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு புக்கு படிக்கிறது, ட்ராமா, இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது சார்லஸ் லேம்புக்கு. அப்புறமா இவர் தன்னோட இவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரே ஒரு ட்ராஜடி என்ன அப்படின்னா, அந்த ட்ராஜடி தான் இவரோட லைஃப் அப்படியே தலைகீழாக மாற்றி போடுது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த சிஸ்டர் யார்? அவங்க சிஸ்டரோட நேம் மேரி லேம்ப். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட மனநலம் குறைவு காரணமாக அவங்களோட அம்மா கொன்னுடுறாங்க. அப்போது அதுக்கப்புறமா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா சார்லஸ் லேம்ப் தன்னோட என்டையர் லைஃப்பை தன்னோட தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்காக டெடிகேட் பண்ணுறாரு, அவங்கள கேர் பண்ணுறதுக்கு, அப்புறமா அவங்க கூட இருக்கிறதுக்கு. அதனால் அவரால் கல்யாணம் பண்ண முடியல. கல்யாணம் பண்ணாமல் ஒரு பேச்சுலராகவே கடைசி வரைக்கும் இருக்கார். இந்த ட்ராஜடி தான் அவரோட வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டத்தையும் ஒரு துக்கத்தையும் கொண்டு வந்ததா. ஓகே, இந்த ட்ராஜடியால் அவரோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுது. இப்போது அதுக்கப்புறமா இவர் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறமா எங்கே போய் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் சி ஹவுஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஈஸ்ட் இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 30 இயர்ஸாக கிளர்க்காக இருக்கார். அப்புறமா இவர் நிறையா ஆஃபீஸ் டைம் போக நைட்டு, அப்புறமா எப்போல்லாம் டைம் கிடைக்கோ அப்போல்லாம் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த லிட்ரேச்சர் இவரோட இவரோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, தன்னோட ட்ராஜிக், அவர் லைஃப்பில் நடந்த நிறைய கஷ்டம், அதிலிருந்து இந்த லிட்ரேச்சர் எழுதும்போது அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதா அவர் நம்புகிறாரு. இவர் தன்னோட தங்கச்சியோடு சேர்ந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது 1807 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸ்பெசிமென் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் போய்டிக் அப்படிங்கிறது 1808 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படிங்கிறது அவரோட ஃபேமஸான எஸ்ஏ கலெக்ஷன் 1823 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படிங்கிறது 1833 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சார்லஸ் லேம்ப். இவர் இந்த சார்லஸ் லேம்ப் எப்போவுமே தன்னோட எழுத்துக்களில் ஓல்டு லிட்ரேச்சரை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் இந்த தங்கச்சி கூட எழுதினார் இல்லையா, தன்னோட சிஸ்டர் கூட எழுதினார் இல்லையா, டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது 1807 பப்ளிஷ் பண்ண இந்த ஒர்க்கு பற்றின ஒரு கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாம்.
இவங்க தங்கச்சியோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா மேரி லேம்ப். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒர்க் எழுதுகிறாங்க, டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ரோஸ் பீஸ் தான். ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து ரீடெல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக யாருக்காக இந்த ஒர்க் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு கதை சொல்கிறதுக்காக. சில்ட்ரன்ஸ் வந்து ஏர்லியாக படிக்கிறவங்கலாம் வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப வரவேற்பாக இருந்தது. எப்போ அப்படின்னா ஷேக்ஸ்பியரை பற்றி கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு யங் ரீடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஷேக்ஸ்பியரோட ஃபுல் ட்ராமாலாம் படிக்க முடியாது. ஃபுல் பிளேஸ்லாம் வந்து நிறையா மிடில் இங்கிலீஷில் இருக்கும், அப்புறமா வந்து பேஜஸ்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த ப்ரோஸ் பீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு யங் ரீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஷேக்ஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எலிசபெத்தன் ட்ராமாவில் உள்ள நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவருக்கு வந்து சார்லஸ் லேம்ப் வந்து தன்னோட இந்த ஒர்க்கில் வந்து காமிச்சிருப்பார். ஓகே, இப்போது அடுத்த ஒர்க் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து 1808 ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இது வந்து எலிசபெத்தன் ட்ராமாட்டிஸை பற்றின ஒரு ஆந்தாலஜினா என்னென்னு சொல்லுவோம், ஒரு தொகுப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஆந்தாலஜி ஆஃப் போய்ட்ஸ் அப்படின்னா அந்த பாடல்களை பற்றின ஒரு தொகுப்பு. அதே மாதிரி இவர் வந்து எலிசபெத்தன் ட்ராமாட்டிஸ்ட் எல்லாத்தையும் பற்றின ஒரு தொகுப்பை தான் இந்த ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு. இந்த ஒர்க்கை படித்ததுக்கப்புறமா நம்ம சார்லஸ் லேம்பை ஒரு கிரிட்டிக்காகவும் பார்க்கலாமோ அப்படின்னு சொல்லி ரீடர்ஸ் மத்தியில் வந்து ஒரு கருத்தை கொண்டு வந்தது தான் இந்த ஒர்க்கு. இவர் நிறைய மறந்து போன பிளேரைட்ஸ் எல்லாம் வந்து கொண்டுட்டு வந்து எழுதின மாதிரி அவர் இந்த புக்கு படிக்கும்போது தெரிய வருது. இது அப்புறமா அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் ஓல்டு ட்ராமா வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த ஒர்க்கில். ஓகே, அடுத்தது எசேஸ் ஆஃப் எலியா. இந்த எசேஸ் ஆஃப் எலியா எந்த சூடநேமுக்கு அண்டரில் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா எலியா அப்படிங்கிறது ஒரு சூடநேம். சார்லஸ் லேம்போட சூடநேம் வந்து எலியா அப்படிங்கிறது வந்து ஒரு அனகிராம்னு சொல்லுவாங்க. அனகிராம்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், இதில் இருக்கிற லெட்டர்ஸையே அப்படியே மாற்றி போட்டு அடுத்த ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா அது அனகிராம்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த எலியா அப்படிங்கிறது லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பொய்யான நேம், இது ஒரு பொய்யான நேம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்கோம் இந்த எலியா அப்படிங்கிறது. நம்ம அந்த அஸ்ரா போயம்ஸ்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. அஸ்ரா வந்து சாராவுக்கு எழுதின போயம் தான் அஸ்ரா போயம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த எலியா அப்படிங்கிறது லை அப்படின்னு சொல்லிட்டு அனகிராம் சொல்கிறாங்க. இது யாரோட சூடநேம் அப்படின்னா வந்து சார்லஸ் லேம்போட சூடநேம். இந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவில் இவர் நிறையா எஸ்ஏ கலெக்ஷன்ஸை கொடுத்துருக்கிறாரு. பர்டிகுலராக ட்ரீம் சில்ட்ரன், சவுத் சி ஹவுஸ், கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், இதெல்லாமே வந்து அவரோட எஸ்ஏஸ். இந்த எஸ்ஏஸில் அவர் என்ன மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஏஸ் ரீட் பண்ணும்போது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபீலிங் நம்ம கொடுக்குது, அதோட இமேஜினேஷனை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. தன்னோட பர்சனல் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு சார்லஸ் லேம்ப் தன்னோட எஸ்ஏஸ் ஆஃப் எலியாஸில். இப்போ இவர் வந்து ஒரு கன்ஃபர்ஷனல் ரைட்டர்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷில் பார்த்தோன்னா கமலாதாஸ் வந்து ஒரு கன்ஃபர்ஷனல் போய்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்க தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யார் வந்து பப்ளிக்காக ரீட் பண்ணுற மாதிரி எழுதுகிறாங்களோ அவங்களாம் வந்து நம்ம கன்ஃபர்ஷனல் போய்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி சார்லஸ் லேம்ப் தன்னோட லைஃப்பில் நடந்த துக்கங்கள், அப்புறமா தன்னோட லைஃப்பில் அவர் மீட் பண்ண பர்சன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு அவரோட எஸ்ஏஸ் மூலமாக. அதனால் இவரையும் நம்ம ஒரு கன்ஃபர்ஷனல் ப்ரோஸ் ரைட்டர்னு கூட சொல்லலாம், எஸ்ஏ ரைட்டர். ஓகேவா. இப்போது இவர் எழுதின ஃபேமஸான எஸ்ஏஸில் வந்து ட்ரீம் சில்ட்ரன், சவுத் சி ஹவுஸ், கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான ஒரு எஸ்ஏஸ். இப்போது இந்த எஸ்ஏஸ் பார்க்கும்போது இந்த ட்ரீம் சில்ட்ரனை பற்றி நம்ம லைட்டாக பேசிடலாம். இது ஏன் வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் அல்லது இமேஜினேஷன் சொல்லி சொல்கிறாங்கன்னா, இப்போது கண்டிப்பாக வந்து இவரோட பேரில் இருக்கிற அனகிராம் மாதிரியே அவர் நமக்கு நல்லா வந்து ஒரு பொய் சொல்லி கொண்டுட்டு போயிருப்பார் ஆரம்பத்தில். இந்த ட்ரீம் சில்ட்ரனில் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் தெரியும் அது எல்லாமே இமேஜினேஷன் சொல்லி. இப்போது அந்த எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் தன்னோட எல்டர்ஸோட ஸ்டோரி கேட்குறது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து நார்ஃபோக்கில் இருந்தாங்க, அவங்க வீடு ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்க வந்து ரொம்ப நல்ல டான்ஸர், அவங்க கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. அப்புறமா அவங்க வீட்டுக்கு நாங்கள் லீவுக்கு போவோம், அந்த வீட்டில் அவங்க வந்து அது அவங்களோட சொந்த வீடு கிடையாது, எங்கள் அப்பா வாழ்ந்த வீட்டை விட 100 மடங்கு பெருசாக இருக்கிற அந்த வீட்டுக்கு அவங்க வந்து ஒரு ஓனர் இல்லை, அவங்க அந்த வீட்டை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த தோட்டத்தில் இருக்கிற பழங்கள்லாம் எனக்கு பிடிக்கும், அங்கே ஃபிஷ் டேங்கெல்லாம் இருக்கும், அந்த ஃபிஷ்லலாம் சல்கி ஃபிஷ், அப்புறமா வந்து டேஸ் ஃபிஷ், இந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷோட நேம் எல்லாம் சொல்லியிருப்பார். சொல்லிவிட்டு அந்த 2 குழந்தைங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரியும், அப்புறம் ஜான் அப்புறமா எலியா, இந்த 2 குழந்தைங்க அவங்க கூடவே இருக்கிற மாதிரியும், அந்த 2 குழந்தைங்க இவரோட சொல்ல
சொல்ல இவரோட ஸ்டோரி கேட்குற மாதிரியுமே தான் வந்து இந்த எஸ்ஸே எழுதிட்டே போயிருந்திருப்பார். என் தம்பி எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஜான். அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போனப்போ நான் பார்க்க முடியல. அது எனக்கு ரொம்பவே கில்ட்டாக இருந்தது. அவரோட இறப்பு வந்து எனக்கு ஹாண்டட் மீன் சொல்லியிருப்பார். என்னை ரொம்பவே அது காயப்படுத்துது அவர் இறந்து போனது. அப்படிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பார். எழுதிட்டு இது அவரோட குழந்தை போல், இவங்க 2 பேரும் அவங்களோட குழந்தைங்க போல், சார்லஸ் லாம்போட குழந்தை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தைங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பா பேட்ரம் அவர் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு பின்னாடி போகிறாங்க. ஃபைனலாக அவங்க வந்து அந்த 2 குழந்தைங்களும் இல்லை, அது இமேஜினேஷன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இடத்துல ட்விஸ்ட் கொடுத்துருவாரு. அப்போ தான் நமக்கு ஃபீல் ஆகும் இது வந்து இமேஜினேஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் கன்ஃபஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆன் சிம்மன்ஸ்னு சொல்லி, ஆலிஸ் வாண்டர்டன் சொல்லி அவங்க பேரை மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த எஸ்ஸேயில். அந்த ஆலிஸ் வாண்டர்டனுக்கோட ஹஸ்பண்ட் பேர் தான் பேட்ரம். அவங்களுக்கான அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருந்தா அந்த 2 குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் தான் அந்த குழந்தைங்களுக்கு இவர் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இந்த ட்ரீம் சில்ட்ரனை எழுதியிருப்பார். ஆனால் அந்த 2 குழந்தைங்க எங்கள் அப்பா நீங்கள் இல்லை, பேட்ரம் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆகி போயிடுவாங்க. கடைசியில் அவர் திரும்பி பார்த்தா அவர் உட்காந்துருக்கிற சேர் பக்கத்தில் அவங்களோட தங்கச்சி மேரி லாம்ப், அவங்களுக்கு கசின் புர்ஜெட் அப்படின்னு பேர் கொடுத்துருப்பாரு அந்த ட்ரீம் சில்ட்ரன் எஸ்ஸேயில். அப்போது இவங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த எஸ்ஸே வந்து ஃபினிஷ் பண்ணுவார் நம்ம சார்லஸ் லாம்ப். இப்போது இந்த 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 சார்லஸ் லாம்போட ட்ரீம் சில்ட்ரனை நம்ம படிக்கும்போதே நமக்கு என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான ஆட்டோபயோகிராஃபிக்கல். அதாவது அவர் லவ் பண்ணது, அவருக்கு குழந்தை இருக்கணும்னு ஆசைப்பட்டது, அந்த அம்மா வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணது, இந்த மாதிரி தன்னோட தங்கச்சி வந்து கடைசியில் ரிமைனிங்காக என் கூட இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க அண்ணன் இருந்தது, இது எல்லாமே ஆட்டோபயோகிராஃபிக்கல். அவரோட சொந்த கதை எல்லாத்தையும் இந்த எஸ்ஸேல நமக்கு சொல்லியிருப்பார். அதோடு சேர்ந்து அந்த 2 குழந்தைங்க இமேஜினேஷனையும் கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் இவரோட எஸ்ஸேஸை மிக்சர் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி அண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இது அவரோட பர்சனல் ஸ்டோரி தானே, அதனால் இதில் பர்சனல் அண்ட் ரெஃப்ளெக்டிவ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது லாம்ப் தன்னோட எஸ்ஸேல வந்து அவரோட சொந்த வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காரு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸு, அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எந்த எஸ்ஸேல எழுதியிருப்பார் அப்படின்னா வந்து கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எழுதியிருப்பார். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் அவரும் இந்த சார்லஸ் லாம்பும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க, இவர் வந்து ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டில் கொடுப்பாங்க. இவங்க எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவர் திருடிட்டு போகிறாரு, வெளியில் போய் வந்து சேல்ஸ் பண்ணுறாருன்னு நினப்பாங்க. ஆனால் அவர் கொண்டு போய் அங்கே ஒருத்தவங்க வந்து ஏழையை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குறது. சம்மர் சீசனில் இவங்க எல்லோரும் வந்து வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறது, அங்கே உள்ள வார்டன், அங்கே உள்ள டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்த பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுல. அதனால தான் த மெமரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட எஸ்ஸேஸில் வந்து இருக்கும். அப்புறமா அவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து நம்ம சிஸ்டரை பற்றி கேரக்டர் நம்ம பார்த்தோம். ஓகே, இவர் இந்த பேசும்போது இப்போது ட்ரீம் சில்ட்ரனாக இருக்கட்டும், கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், சவுத் சி ஹவுஸாக இருக்கட்டும், சவுத் சி ஹவுஸில் இருக்கிற எல்லா கிளர்க்கோட நேம், அவங்க கூட வேலை பார்த்த அந்த கிளர்க்கு, அந்த ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது ஓப்பனிங்லேயே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த ஆஃபீஸு, இப்போ எப்படி இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி சொல்ல நம்ம கூட அவர் பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்போது அந்த கதை சொல்லும்போது சரி, அவரோட புக்கு ரீட் பண்ணும்போதும் நம்ம கூட ஒரு கான்வர்சேஷனல், நம்ம அவர் கூட பேசுகிற மாதிரி ஒரு டோனில் தான் அவரோட எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு சார்லஸ் லாம்ப். ஓகே, இப்போது இவரோட எஸ்ஸேஸில் ஹியூமர் மிக்ஸ்டு வித் சேட்னஸ். ஆமாம், கொஞ்சம் நகைச்சுவை இருக்கும், அதே சமயத்தில் சேட்னஸ் இருக்குது, ரொம்ப கவலையாகவும் இருக்குது. இப்போது ட்ரீம் சில்ட்ரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து சம்மர்ஸில் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம், அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஃப்ரூட்ஸ் இருக்கும், நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப ஜாய் மொமெண்ட்டை சொல்லுவோம். ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா வந்து அந்த குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, இமேஜினேஷன் சொல்லி ரொம்ப சோகமாக முடிச்சிருப்பார். இந்த மாதிரி அவரோட எஸ்ஸேல இந்த மாதிரி ஹியூமர் இருக்குது, அதே சமயத்தில் வந்து சேட்னஸ் இருக்குது. ஹியூமர் அப்படிங்கிறது இப்போது அந்த அவங்க பாட்டி வந்து ஒரு பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ட்ரீம் சில்ட்ரனில். யார்? சார்லஸ் லாம்ப். அந்த பாட்டி பெஸ்ட்டு டான்ஸர்னு சொன்னோன்னையும் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அப்படியே அதுவும் காலை நல்லா நகட்டி வச்சு ஒரு பரதநாட்டியம் ஸ்டெப்பு ஒன்று வந்து லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணி பார்க்கும். அதெல்லாம் பார்க்கும்போது, அதெல்லாம் ரீட் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் வரும். அதனால தான் வந்து அவரோட எஸ்ஸேஸில் வந்து ஹியூமரும் இருக்குது, அப்புறமா சேட்னஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ட்ரீம் சில்ட்ரனை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். இவர் வந்து தனித்துவமான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காரு. எலிசபெத்தன் ரைட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. இவரோட எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பொதுவாகவே எலிசபெத்தன் ரைட்டர்ஸில் வந்து நம்ம
யாரெல்லாம் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸாக எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து பேக்கனோட எஸ்ஸே அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தாமஸ் ப்ரௌனோட ரைட்டிங் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, இவரோட எஸ்ஸேஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்தது, அதே மாதிரி பர்சனலாகவும் இருந்தது. நமக்கு வந்து மோஸ்ட் லவ்வபிள் ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தர்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட எஸ்ஸேஸ்லாம் வந்து டைம்லெஸ்ஸாக இருக்குது. நமக்கு எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலையிலையும் படிக்கக்கூடிய ஒரு எஸ்ஸே தான், எந்த காலகட்டத்துலேயும் படிக்கக்கூடிய ஒரு எஸ்ஸே தான் வந்து சார்லஸ் லாம்ப். இப்போது சார்லஸ் லாம்பை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதுலேருந்து ஒரு 2-3 கொஷின் பார்த்துடலாம். சார்லஸ் லாம்ப் அப்படிங்கிறவர் ஃபாதர் ஆஃப் நாவலா, பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஸேயிஸ்டா, ரொமான்டிக் போயட்டா, இல்லைனா ட்ரமாட்டிஸ்டா? பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஸேயிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, லாம்ப் வந்து அவரோட ஃபேமஸ் எஸ்ஸே, லாம்போட ஃபேமஸ் எஸ்ஸே என்னது? ஸ்பெக்டேட்டர் எஸ்ஸேவா, எஸ்ஸேஸ் ஆஃப் எலியாவா, ராம்ப்லர் எஸ்ஸேவா, இல்லைனா வந்து ஐட்லர் எஸ்ஸேவா? இப்போது லாம்ப் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து எஸ்ஸேஸ் ஆஃப் எலியான்னு சொல்லிடலாம். இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற 3 எஸ்ஸேஸ் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கோங்க. ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது அடிசனோட எஸ்ஸே, ராம்ப்லர் அண்ட் ஐடலுங்கிறது ஜான்சனோடது. ஓகே, த டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது யார் கூட எழுதியிருக்கிறாரு? நம்ம சார்லஸ் லாம்ப். கால்ரிட்ஜ் கூடயா, இல்லைனா சாதே கூடயா, இல்லைனா மேரி லாம்ப் கூடயா, இல்லைனா வேர்ட்ஸ்வொர்த் கூடயா? மேரி லாம்ப் கூட 1807 டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேவை எழுதியிருக்கிறாரு. லாம்ப் வந்து எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் மியூசியமா, ஈஸ்ட் இந்தியா ஹவுஸா, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டா, அல்லது நேவி ஆஃபீஸா? இந்த ஈஸ்ட் இந்தியா ஹவுஸில் தான் வந்து லாம்ப் ஒர்க் பண்ணியிருப்பார். லாம்ப் வந்து எந்த சூடனிமை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா எலியா அப்படிங்கிற ஒரு சூடனிமை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஓகே, சார்லஸ் லாம்ப் வந்து பெஸ்ட் நோன் அஸ் போயட்டா, எஸ்ஸேயிஸ்டா, நாவலிஸ்டா, அப்படின்னா ட்ரமாட்டிஸ்டா? அவர் வந்து ஒரு எஸ்ஸேயிஸ்டாக சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அப்படிங்கிறது எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1823 வந்து எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா பப்ளிஷ் ஆகுது. 1833 வந்து லாஸ்ட் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா வந்து பப்ளிஷ் ஆகுது. லாம்ப் எஸ்ஸேஸ் ஆர் நோட்டட் ஃபார், லாம்ப் எஸ்ஸே வந்து பொலிட்டிக்கல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுதா, பர்சனல் டோனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதா, சயின்டிஃபிக் அப்ரோச்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதா, இல்லைனா வந்து சட்டாரிக்கலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதான்னு பார்த்தா லாம்போட எஸ்ஸே வந்து பர்சனல் டோனாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கான்வர்சேஷனல் டோன்னு சொல்கிறாங்க. லாம்போட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, அது கான்வர்சேஷனல் ஸ்டைலாக தான் இருக்குது. ஓகே, அப்புறமா லாம்ப் வந்து எதால் லாம்ப் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு மெயின்லி பை, லாம்ப் வந்து எந்த ரைட்டர்ஸ் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு அப்படின்னா விக்டோரியன் ரைட்டர்ஸா, எலிசபெத்தன் ரைட்டர்ஸா, மாடர்னிஸ்டா, நேச்சுரலிஸ்டான்னு பார்த்தா எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ. சார்லஸ் லாம்பை பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் 2, யார் வந்து ஃபாதர் ஆஃப் எஸ்ஸே, யார் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.